நிகழ்ச்சியோடு பங்கேற்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்களுடைய தோழர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் எங்களுக்கும் நிலவட்டமாக இருந்தார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனை அல்ல. அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டு களத்தில் இறங்குவதற்கு முன்னால அந்த சங்கி கூட்டத்திற்கு முதல் அடி கொடுத்தது மதுரையுடைய திருப்பரங்குன்றம் மக்கள் என்பதால் அந்த மக்களுக்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் அடியை அந்த மக்கள் தான் தந்தார்கள். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன்னச்சார்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிக்கந்தருடைய தர்காவுக்கும் செல்வோம், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் செல்வோம், காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் செல்வோம். எல்லாம் இந்த பற்றில எந்த வேறுபாடும் இல்லை. வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான் இதை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லி சங்கிகளை ஓட ஓட விரட்டியது திருப்பரங்குன்ற மக்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வது. இரண்டாவதாக இன்றைக்கு சங்கிகளுக்கு இரண்டாவது அடி கொடுத்து அவர்களை எழுப்ப விடாமல் அடித்திருப்பது இந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா தலைவர்களும் இந்த மேடையில் அமர்ந்து எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒண்ணுமில்லை, இந்தியாவில் ரெண்டு அரசியல். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கும், வட மாநிலங்களில் ஒரு அரசியல் நடக்கும். வட மாநில அரசியல் என்பது முஸ்லீம்களை எதிரிகளாக காட்டி நடத்தக்கூடிய அரசியல். இந்து முஸ்லீம் அரசியல் என்று அதை வைத்திருக்கிறார்கள். எந்த பிரச்சனை சொன்னாலும், அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முஸ்லீம்களை எதிராக காட்டுவது, முஸ்லீம்களுக்கு எதிராக அரசியல் செய்வது மட்டுமே வட மாநில அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் என்பது மிக தெளிவானது. யார் ஆண்டாண்டு காலமாக இந்த மக்களை ஒடுக்கி அதிகாரம் செலுத்தி சுரண்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆரியத்தை எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல். ஆரிய திராவிட அரசியல், பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான அரசியல், பிராமண ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காக பிராமணியம் என்ற ஆதிக்க சக்தியை எதிரியாக நிறுத்தி மற்ற அனைவரும் கொண்டு சென்று நிற்பது தமிழ்நாட்டு அரசியல். இந்த தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு 77 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் வென்றிருக்கிறதா? அதனால் நன்மைகள் அடைந்திருக்கிறதா? வடமாநில இந்து முஸ்லீம் அரசியலால் நன்மை அடைந்திருக்கிறதா பார்த்தோம்னா வேற ஒன்றும் நீங்க பார்க்க தேவையில்லை. கல்வியால், பொருளாதாரத்தால், சமூக சூழலால் இன்றைக்கு தமிழ்நாடு பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து நான் எல்லா மக்களும் வந்திருக்கோம். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு இன்றைக்கு எடுத்திருக்கிறது என்று சொன்னால் யார் எதிரியோ சரியான பகை இலக்கை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஒடுக்கியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எல்லா தமிழ்நாட்டில் வந்திருக்கிறோம். வட மாநிலம் என்ன இருக்கு? வட மாநிலத்திலிருந்து இளைஞர்கள், மக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வரலாம். எதுக்கு வரலாம்? பஞ்சம் குறைப்பதற்காக வருகிறார்கள். பசி பட்டினி ஒரு 300 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் என்பது முஸ்லீம்களை எதிரியாக காட்டுவது என்பது ஒரு பொய்யான எதிரியை முன்னிறுத்தி சண்டை போட்டுக்கணும் வட மாநிலத்தில். அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்காக வட மாநிலத்தில் அந்த அரசியல் நடக்குது. அந்த அரசியலை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி இங்கே இந்து முஸ்லீம் அரசியலை செய்வதற்காக வேண்டிய களம் தான் அவர்கள் திட்டமிட்ட திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் இன்றைக்கு நிச்சயமாக உனக்கான குன்றமாக இருக்காது. இது தமிழ் மக்களுடைய குன்றம். தமிழ்நாடு உன்னை ஒரு காலத்திலும் ஏற்காது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த மதங்கள் இலக்க மேலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் மட்டும் போராடுவாங்க, முஸ்லீம்கள் மட்டும் தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்காக வருவாங்கன்னு இந்த இந்து மக்கள் கட்சிக்காரங்க இந்து முன்னணி அரசியல் காட்சிகள் இருப்பாங்க. முஸ்லீம்கள் மட்டும் வரமாட்டாங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டு உனக்கு எதிராக நிற்கும் என்பதை இன்றைக்கு இந்த மதங்கள் மேடை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக அனைத்து தலைவர்களும்